தர்மன். இந்த ரெண்டு கேள்வி கேட்டு யக்ஷன் அப்படி மகிழ்ச்சி அடைஞ்சு, உண்மைதாண்டா, உலகத்தோட பெரியவள் தாய், ஆகாயத்தை விட உயர்ந்தவன் தந்தை. தந்தைக்கு தாய் இல்லாம நான் வர முடியும். அதை சரியா சொன்னடா மகனே, நான் தம்பிகளையும் உயிருடன் எடுத்து அனுப்புகிறேன், நீ முடிவு கொடுத்துருக்கேன். கொண்டு போட்டு அவர் ஒரு ஜீப்பு மந்திரம் போட்டாரு, உயிர் வந்துருச்சு. இவங்க எதிர்த்து என்னன்னு கேட்டாங்க, வாங்கலாம் வெட்டியா மறுபடியும் தண்ணி எங்கேயும் கூட சொல்ல சொல்றாங்க வாங்கலான்ட்டு. அப்ப கள்ளக்குறிச்சி விசேஷம் அன்னைக்கே இருந்திருக்கு, புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி ஏதாவது விசேஷத்தை குளத்துல கலந்து வச்சிருக்கான் மெத்தனா. என்ன அப்பா அன்னைக்கு யக்ஷனும் இல்லை, தர்மனும் இல்லை, தர்மமும் இல்லை. அதெல்லாம் இருந்ததுனால அன்னைக்கு தப்பிச்சது, இன்னைக்கு தப்பிக்கல. அப்படி பெற்றோர்களை மதிக்கணும். பெற்றோர்களை மதிக்காத யாரும் வாழ்வில் முன்னுக்கு வந்ததில்லை என்பதுதான் விதி. பொது வாழ்க்கையிலேயோ தனி குடும்ப வாழ்க்கையிலேயோ யாரா இருந்தாலும் முன்னுக்கு வந்த அத்தனை பேருக்கும் ஒரு பின்னால் ஒரு பொதுவான குணம் இருக்கும். அவங்க பெற்றோர்களை போற்றுவர்களாக இருப்பாங்க, பெற்றோர்களை தெய்வமா நினைக்கிறவங்களா இருப்பாங்க, பெற்றோர்களை மதிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படி உங்க பிள்ளை உங்க பெற்றோரை மதிக்கணும்ன்ற ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கு, அம்மாமார் எல்லாருக்கும் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்ய தெரியுமா, நீ என்னை மதிடா. அன்னைக்கு ப்ரொஃபசர் சொன்னாரு, பெற்றோர்களை மதிக்கணும். நான் தானே உனக்கு அம்மா, என்னை மதி. என்னை மதினா மதிக்க மாட்டான். அப்ப என்ன செய்யணும், நீங்க உங்க பெற்றோரை நீங்க மதிக்கணும். உங்க வீட்டுல உங்க மாமனார் மாமியார நீ மதிக்கிறத பார்த்தாதான், ஓ நம்ம அம்மா பெற்றோரை மதிக்கிறதுனால நான் எங்க அம்மா அப்பாவை நான் மதிப்பேன் நினைப்பேன். நீ உங்க மாமியார மாமியார் எவ்வளவு கேவலமா பேசணுமா பேசிட்டு நம்ம பிள்ளை மட்டும் நம்மளை மதிக்கணும்னு நினைச்சா நிச்சயம் மதிக்க. சரியா? ஒரு என்ன பண்ணானா, ஒரு ஈயத்தட்டு எடுத்துக்கிட்டாங்க, அலுமினிய பாத்திரம். அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு 2 அலுமினிய பாத்திரத்துல சாப்பாடு கொடுத்தாங்க. இவனுக்கெல்லாம் சில்வர் பாத்திரம். அவங்க ஒரு ஓரமா உட்கார வச்சு சாப்பாடு போட்டே இருந்திருக்காங்க. அப்பாவும் அம்மா தாத்தா பாட்டிக்கு. சின்ன குழந்தை பார்த்துட்டே இருந்திருக்கு. என்னப்பா அவங்க வயசாச்சு, அந்த புலப்படி எழுப்பிட்டு இருக்காங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதாவது மூலையில் உட்காந்து சாப்பிட்டு போட்டு அப்படி தட்டை கழுவி வெயில காய வச்சுட்டு மறுநாள் போட்டு வயசாயிட்டா அப்படித்தான். இப்படியே ஆச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வயசாகி செத்து போயிட்டாங்க. 2 பேரும் தூக்கி போட்டாச்சு. இந்த பையன் போய் அவன் அந்த 2 ஈயத்தட்டையும் எடுத்து வந்து கழுவி எடுத்து பத்திரமா வச்சிருக்கான். இன்னைக்கு பத்திரமா வைக்கிறேன், நாளைக்கு உனக்கு வயசா அந்த பையன் ஜோறு போடுவேன். என்ன சொல்ற, இன்ஃபெக்ஷன் ஆயிருப்பா, எனக்கு வயசாகிட்டு ஒரு மூளை உட்காரு, உனக்கு தட்டு சொல்லி தாத்தா பட்டி இதெல்லாம் போட்டேன், உனக்கு இதை நான் போடுறேன்ட்டு பத்திரமா எடுத்து மேல வச்சாங்க லாஸ்ட்ல. அதனால குழந்தைகள் நம்மை பார்த்து தான் வளரும். நீங்க அப்பா அம்மாவோ மாமனார் மாமியாரை மதிச்சீங்கன்னா குழந்தைகள் அதை மதிக்கும். ஆனா இது ஏதோ மதிக்கிறோம், அன்பு பாசம் என்பதில்லை, நம் வாழ்க்கையின் உயர்வுடன் பின்னப்பட்ட விஷயம் இந்த விஷயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. நம்ம குழந்தை வாழ்க்கையின் உச்சத்தை தொடரணும்னா அம்மா அப்பாவை மதிக்கணும். பண்ணலாமா? இது சத்தத்துக்காக அம்மா அப்பா மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல சார், கூட மாமனார் மாமியார சொல்லி. 3வது விஷயம் சொல்றேன், பெண்களை மதிக்க. இது ரொம்ப முக்கியம். உலகத்துல ஏதாவது ஒரு நாட்டுல பெண்ணுக்கு மரியாதை இருக்கிற ஒரு நாடு இருக்குன்னா அது பாரத நாடு மாத்திரம் தான். உலகத்துல எங்க இவ்வளவு மரியாதை பெண்களுக்கு கிடையாது. நீங்க அமெரிக்கா தான் போனீங்கன்னா அமெரிக்கா தங்கள் தேசத்தை தந்தை நாடுன்னு தான் சொல்லுவாங்க. ரஷ்யாவுக்கு போனீங்கன்னா அந்த நாடு தந்தை நாடு தான். ஃபாதர் ரஷ்யா, ஃபாதர் அமெரிக்கா, ஃபாதர் ஜெர்மனி, ஃபாதர் இங்கிலாந்து அப்படிதான் சொல்லுவாங்க நாடு. இது தந்தை நாடு. உலகத்தில தேசத்தை தாய் என்று கும்பிட்டு இது மதர் இந்தியான்னு சொல்ற ஒரே நாடு பாரத நாடு. இந்திய தாய்ன்னு சொல்ற, இந்திய தந்தையெல்லாம் இல்லை. அம்மாவாக பார்க்கணும், தேசத்தை அம்மாவா பார்க்கணும், மொழிய அம்மாவான்னு பார்க்கணும். தமிழ் மொழி தாய்மொழின்றோம், தமிழ் அன்னைக்கு செலவழிக்கிறோம். நதிகளை தாயா பார்க்கிறோம், வைகை, வைகை தாயின்னு தான் சொல்றோம். வைகைன்னா சொல்றாங்க, வைகை அம்மான்னு சொல்றோம். மீனவர்கள் தான் போனீங்கன்னா கடல் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, கடல் அம்மான்னு சொல்றோம். பூமி தாய்ன்னு சொல்றோம். இப்படி எல்லாத்தையும் பார்க்கிறதெல்லாம் தாயாக பார்க்கிற அந்த பாவனை இருக்கிற அது நம்ம நாட்டில் வரைக்கும் இல்லை. 3000 பேர் பெண்கள் பிரதிநிதிகள் அமர்ந்திருந்தாங்க ஜெர்மனியில. ஐயா மோடி இங்க போனாரு 2 வருஷத்துக்கு முன்னால. அவர் சொன்னாரு, இந்தியா இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல சொல்றோம். We worship women gods, we worship women as gods அப்படின்னு சொன்னார். இந்தியாவில் நாங்கள் பெண் தெய்வங்களை வழிபடுகிறோம்,
பெண்களையும் தெய்வமாக வழிபடுகிறோம்னு சொன்னாரு. 3000 பேர் எழுந்துச்சுன்னு கை தட்டினாங்க. 3000 பெண்கள் பிரதிநிதிகளும். பெண் தெய்வங்கள் இருக்கிற ஒரே நாடு இந்தியா. மீனாட்சியாரு, காமாட்சியாரு, விசாலாட்சியாரு. பல சமுதாயங்களுக்கு பெண் தெய்வம் தான் குலதெய்வமே. எங்கெல்லாம் குலதெய்வமே பெண் தெய்வம் தான். மற்ற நாடுகள் எல்லாம் காட் தி ஃபாதர் தான் சொல்லுவோம். கடவுள் அப்பாவா தான் இருப்பார். சவுதி அரேபியா போனீங்கன்னா கடவுள் அப்பா, இங்கிலாந்துக்கு போனீங்கன்னா கடவுள் அப்பா, காட் தி ஃபாதர். காட் கேனாட் பி மதர். நான் தப்பு சொல்லல, அந்த சிஸ்டம் அது, அவங்க வளர்ந்து வந்த முறை. இந்தியாவில் மாத்திரம் தான் காட் இஸ் ஃபாதர் அஸ் வெல் அஸ் காட் இஸ் யுவர் மதர். அம்மாவாவும் இருப்பாரு, அப்பாவாவும் இருப்பார். அம்மையப்பர்னு பேர் அவருக்கு. என்ன அம்மாவும் இருப்பார், அப்பா, தாயுமானவனா இருப்பார். சிவபெருமானுக்கு தாயுமானவன் பேர். ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கணும், சிவனை வழிபடுறா, தனியா இருக்கா, அனாதையா இருக்கா, பிரசவம் வழி வருது. அப்ப சிவன் ஆம்பளை வந்து பிரசவம் பார்க்க கூடாது, நம்ம மரபுல இல்ல. அதனால சிவன் என்ன செய்யறாரு, இந்த பொண்ணோட தாயாக உருமாறி பெண்ணாக வந்து தாயாக வந்து மகளுக்கு பிரசவம் பார்த்ததுனால அவருக்கு தாயமானவர்னு பேர். அப்படி நம்ம நாட்டில் ஒரு உணர்வு பூர்வமான மரியாதை இருக்கு பெண்கள். அதை நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வீட்டு சொல்லணும், பெண்களை மதிக்கிறவன் தான் ஆம்பளை. சிறை செய்யும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை செய்யும் காப்பே தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். வீட்டுல பையன் பொண்ணு இருந்தாங்கன்னா பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அவன் பையன் அப்படித்தான் இருப்பான், நீ இப்படி. அது புது ட்ரெஸ் எடுத்தா கூட பையனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, பொம்பளை பிள்ளைக்கு இல்ல, அப்படிலாம் பண்ண முடியாது. இப்ப அப்படிலாம் இல்ல, நிறைய மாறிடுச்சு. பொண்ணுக்கு தான் ரொம்ப ப்ரியாரிட்டி அதிகமாயிடுச்சு. இல்லைன்னா அடிச்சு வாங்கிடும். அப்படி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். கோஜெண்டர், பெண்களை மதிக்கணும், பெண்களை போற்றணும், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு ஆணை பார்த்த மாத்திரத்தில் ஒரு பெண்ணுக்கு நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு இருக்கிறாங்க எண்ணம் வரணும். ஐயோ இதனால நமக்கு என்ன ஆபத்து வருமோன்ற எண்ணம் எந்த பெண்ணும் வரக்கூடாது. இது முக்கியமான விஷயம். பெரியவர்களை போற்றணும். பெண்களை பெரியவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சொல்லிட்டாங்க. கடைசியா ஒன்றுதான், பெற்ற தாய்நாட்டை போற்ற வேண்டும் என்பது எல்லாவற்றையும். நான் வாழ்ற வாழ்க்கை, நான் வாழ்ற படிப்பு, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாமே எனக்கு இல்லை, என் நாட்டுக்காக நான் இருக்கிறேன். இந்த தேசம் தான் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கு. நான் நினைச்சு நான் பெருசா எம்ஏ பிஹெச்டி வாங்க முடியாது. எனக்கு இவ்வளவு செஞ்சு இந்த பட்டம் வாங்குறதுக்கு எனக்கு பின்னால நூற்றுக்கணக்கான பேர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு டாக்டர் ஸ்ரீனிவாசன், ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன். ஒரு பெரிய பணக்காரரா இருக்கிறாரு. அவரா போய் புதையல் எடுத்துட்டு வந்து பணக்காரரா இல்ல. அவருக்கு பின்னால அவருக்கு செல்லர் இருக்காங்க, கஸ்டமர் இருக்காங்க, மார்க்கெட்டிங் இருக்காங்க, அவருக்கு தொழில் சொல்லி கொடுத்தவங்க இருக்காங்க, வங்கியில லோன் கிடைக்குது, ஷேர் மார்க்கெட்ல பணம், நான் போடுற பணம் அவருக்கு வருது. இதெல்லாம் சேர்ந்து இந்த தேசமே அவருக்கு பின்னால நிக்கிறதுனால தான் அவன் பணக்காரனாக. தனியா ஒருத்தர் பணக்காரனா முடியாது. அம்பானியா இருந்தாலும் சரி, அதானியா இருந்தாலும், ஒட்டுமொத்த தேசமும் உதவி செஞ்சாதான் பணக்காரனாக முடியும். அவனுக்கு அந்த பணத்தை எப்படி உருவாக்குவதுன்றது தெரியுது, நமக்கு தெரியல. அவ்வளவுதான். எப்படி தொழில் செய்வதுன்னு அவனுக்கு தெரியுது. பெட்டிக்கிற வழி இருக்காரு. எப்படி ஒரு டீ ஷாப்ப வெற்றிகரமா நடத்தி லாபம் பார்க்கறதுன்னு அவருக்கு தெரியுது, எனக்கு தெரியல. எனக்கு போய் டீ குடிக்கிற மட்டும் தான் தெரியுது. நல்ல கமுதி பால் சுண்ட காட்சி கொடுக்குறாரு, எனக்கு அது தெரியுது. பால் டேஸ்டா இருக்குன்னு தெரியுது. அந்த பால் எப்படி பண்றதுன்னு அவனுக்கு தெரியுது. அதனால ஒட்டுமொத்த சமுதாயமும் தேசம்தான். அப்ப ஒவ்வொரு முயற்சியும் இந்த நாட்டிற்கு பெருமையாக வரும். ஒரு இந்தியனாக நான் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் உலகத்தில் இந்தியன் என்பதற்கான மரியாதையை உருவாக்கும். ஒரு இந்தியனுக்கு மரியாதை உருவாக்கல, இந்தியாவுக்கு மரியாதை உருவாக்கலைன்னா உனக்கு மாத்திரம் மரியாதை உருவாகாத. வெளியில நீ ஒரு பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம், இந்தியன் சயின்டிஸ்ட். நீ வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நீ மனசுல நினைச்சுக்கலாம், நான் சயின்டிஸ்ட், எனக்கு அவன் பெரிய மரியாதை. அவன் சயின்டிஸ்டுக்குரிய மரியாதை அவன் தரமாட்டான். நீ இந்தியன்னா அதுக்கு என்ன மரியாதை அதை கொடுப்பான். நீ ஒரு பெரிய தலைவர், அரசியல் தலைவர், இந்தியன் பொலிட்டிக்கல் லீடர், அவன் இந்தியன் தான் மரியாதை கொடுப்பான், பொலிட்டிக்கல் லீடருக்கு மரியாதை தர மாட்டான். அப்போ இந்தியன் என்பதற்கான மரியாதையை உருவாக்கினா தான் இந்தியர்கள் எல்லோருக்கும் மரியாதை. அப்படி இந்தியன் என்பதற்கான பிராண்ட் வேல்யூ மரியாதையை இன்று உலகத்தில் உயர்த்தி கொண்டிருக்கிற தலைவர் ஐயா மோடிங்கிறதுனால தான் நாம எல்லாம் அவரை சுமந்துட்டு இருக்கோம்.
இல்லைன்னா எனக்கு வந்து என்ன வச்சு மோடி என்ன சித்தப்பாவோ பெரியப்பாவோ நான் போய் அவர் தூக்கி சுமக்கணும் தேவையில்லை. அவர் இந்தியாவை சுமந்து கொண்டிருப்பதால் நான் நரேந்திர மோடியை சுமந்து கொண்டிருக்கிறேன். அப்போ என் தேசம் எனக்காக இல்லைங்க, என் தேசத்துக்காக நான் பணக்காரன் ஆவேன், என் தேசத்துக்காக நான் பிரபலம் ஆவேன், என் நாட்டுக்காக நான் இன்னும் பெரியவன் ஆவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நேதாஜி என்னைக்கு கொண்டாடுறோம். அவங்க பார்த்தோன்னே நமக்கு அப்படியே முறுக்கேடு தான் நடந்து நேதாஜி போட்டோ பார்த்தாலே அந்த ஸ்பிரிட் இருந்துதான். டெண்டுல்கர் அப்படி தோனி அப்படி ஒரு 6 அடிக்கிறாரு. தோனி 50ல இருந்து 56 பொதுவா ஸ்கோர் கிரிக்கெட் ஸ்கோர் பார்த்துருப்பீங்க. அப்படி 50ல இருந்து 6 அடிச்சா 56. பக்கத்துல இன்னொரு ஸ்கோர் போர்டு காமிப்பான், இந்தியா 200ல இருந்து 206 போதுதான். அப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு ரன் எடுத்தா அவன் சொந்த கணக்கிலேயே அக்கௌண்ட் கூடுது, தேசத்தின் கணக்கிலேயே அக்கௌண்ட் கூடுது. அதுதான் நம்ம உழைப்பு. நீ சொந்தமாக செய்கிற அத்தனை முயற்சியும் உனக்கும் பெருமை சேர்க்கும், உன் தேசத்திற்கும் பெருமை சேர்க்கும். நீ ஒரு டீ கடை வச்சு சம்பாதிக்கிற, மாசம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிற. இந்த 1000 ரூபாய் என்பது உன் சொந்த கணக்கிலே பேங்க்ல 1000 ரூபாய் வரும். இந்த நாட்டினுடைய ஜிடிபி நிதியமைச்சர் கணக்கு பண்றாங்கல்ல, அந்த ஜிடிபியில இந்த 1000 ரூபாய் கணக்கில் ஏறி ஜிடிபி வளர்ச்சியாக அதை காண்பிக்க உனது உழைப்பு. இப்படி உழைச்சு நீ பொருளாதாரத்தை ஈட்டாம திருடி பணம் சம்பாதிச்சேன்னு வச்சுக்கோ. ரோடு போடுற 10 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட், ஒரு 30% அடிச்சிடணும்னு நினைக்கிற, 3 லட்சம் ரூபாய் காலி. இப்போ உன் சொந்த கணக்குல 3 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்கும், வீட்டுல இருக்கும், நீ பணக்காரனாக. ஆனா கவர்மெண்ட் கணக்குல 3 லட்சம் ரூபாய் காணாம போகும், குறையும். அப்போ நீ வளர்ந்து வளர்ந்து நாடு தேஞ்சிக்கிட்டே போனா அது வளர்ச்சி இல்லை. கடைசியா நாடு நாசமா போகும், நம்மளும் நாசமா போகும். என்ன இருக்கு கடைசியா? திருடுறது கூட பண்ணிருக்காரு. எல்லாரும் திருடுனா இருந்தா திருடுறது கூட பண்ணிருக்காரு. நான் வளர 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 என் நாடும் வளர்ந்து கொண்டே போகணும்னு நினைக்கிறவன் தான் பிஜேபிக்காரன், தேசபக்தன், இந்தியன். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அது இந்த மாணவர்கள். அதனால மாணவர்கள் நல்லா படிங்க. நான் சொன்ன மாதிரி பெற்றோர்கள், பெரியோர்கள், பெண்கள், ஆசிரியர்கள், பெற்ற திரு நாடு எல்லாத்தையும் போட்டுருங்க. குறிப்பா இங்கிலீஷ நல்லா படிங்க. இங்கிலீஷ நல்லா படிங்க. இங்கிலீஷ் ஒரு மொழி மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தை வெற்றி பெறுவதற்கு எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆயுதம் அது இங்கிலீஷ். நல்லா படிங்க. வெள்ளக்காரனே பயப்படுற அளவுக்கு இங்கிலீஷ் பேசு. வெள்ளக்காரன் பயப்படுற அளவுக்கு இங்கிலீஷ் பேசு. ஆங்கிலேயனுக்கே நீ ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு ஆங்கிலம் பேசு. ஆங்கிலத்தில் பெரிய நிபுணத்துவம் அடைஞ்சுவா. இந்த திராவிட கட்சிகள் இந்த பஞ்ச பண்ணாரியெல்லாம் பேசுன்னு கேட்காத. நல்லா படி, எல்லா மொழியும் படி. ஹிந்தி படி, இங்கிலீஷ் படி, தமிழ் ரொம்ப நல்லா படி. நல்லா படி, எத்தனை மொழிகள் கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொள். ஆனா உன் வீட்டு கல்யாண பத்திரிகை அடிக்கிறப்ப தமிழில் அச்சடிச்சு கல்யாண பத்திரிகை. உங்க வீட்டு கல்யாண பத்திரிகை அடிக்கிறப்ப தமிழ் அச்சடிச்சு கொடுங்க. இங்கிலீஷ்ல கல்யாண பத்திரிகை அடிச்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கு மரியாதை கம்மி நினைச்சு. எதுக்கு இங்கிலீஷ கொடுக்குறான்? இவனை ஜோ பைடன் கல்யாணத்துக்கு கூப்பிடுறான், பில் கேட்ஸியா கல்யாணத்துக்கு கூப்பிடுறான். எங்க சித்தப்பா மகாண்டி இருக்காரு, பெரியப்பா வருமாண்டி இருக்காரு, கொடுக்க போறோம். அவருக்கு போய் பெரியப்பா நீ சொலிசிட்டி ஒரு பிரசன்ஸ், எஸ்டீம்டு பிரசன்ஸ் டு அவர் மேரேஜ். அவனுக்கு என்னதான் இருக்கிறப்ப தமிழ்ல பத்திரிகை அடிச்சா அப்பா அம்மா கல்யாணத்துக்கு அழைக்கிறாங்கன்னு அர்த்தம். எங்க அப்பா அம்மாவும் என் குழந்தை கல்யாணத்துக்கு நானும் என் மனைவியும் அழைக்கிறோம்னு அர்த்தம். தமிழ் கல்யாணத்துக்கு அப்பா அம்மா தான் அழைக்கணும். இங்கிலீஷ்ல பத்திரிகை அடிச்சு ஏன் கல்யாணத்துக்கு இவனே அழைக்கிறான். இன்னுமே பெரிய பெரிய தேச துரோகம், பண்பாட்டு துரோகம். அதனால புதிய பத்திரிகை கலாச்சாரம். ஆங்கிலம் நல்லா படி, அது பொருளாதாரம், அது அரசியல், உலகத்தை வெல்வதற்கு நமக்கு கிடைச்ச ஆயுள். இப்படி எல்லா வகையிலும் திறந்து இல்லை. திரும்ப இதே இடத்துக்கு இதே பகுதிக்கு இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இதே கூட்டம் போடுவோம். அப்படி இங்க இருக்கிற பல பேரும், இங்க இருக்கிற பெற்றோர்கள் வந்து ஐயா அன்னைக்கு நீங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் என் பிள்ளை தலைகீழ மாறி போச்சு. காலையில எந்திரிச்சு என் பெற்றோர்கள் காலை தொட்டு கும்பிடுது. என் பிள்ளையாலே எனக்கு சந்தேகமா இருக்கு, ஏதோ ஆள்மாறாண்டு ஆகி போச்சோன்னு பயமா இருக்கு. அப்படி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும். உங்க ஸ்கூலுக்கு நான் வந்து பார்த்தா, சார் எல்லாத்தையும் மகால ஒரு பொதுக்கூட்டம் பேசுறீங்களா, அங்க கேட்ட பிள்ளைங்களாம் ஸ்கூல்ல தலைகீழ மாறி டீச்சர்ஸ் ரொம்ப மதிக்கிறாங்க சார். அவ்வளோ நல்ல பிள்ளை ஆயிட்டாங்க, அவ்வளோ நல்லா படிக்கிறாங்க. பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா மகால். இந்த ஏரியா பேர் என்னப்பா,
மஞ்சளக்கார தெரு ஸ்டூடெண்ட்ஸ்னா தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சொல்லணும். சொல்லலாமா? சொல்லலாமா? அரசியல் வருங்க, தேர்தல் வருங்க, வாக்கு ஓட்டு தேர்தல் வெற்றி செங்கோடு அந்த கோடு ஓட்டு மண்ணு தெரியாத உட்காந்து பேசிட்டு அதான் கவலைப்படாங்க. அந்த அரசியல் என்னைக்குதான் வரும். இந்த தேசம், இந்த குழந்தைகள், இந்த பண்பாடு, இந்த பெற்றோர்கள், இந்த பிரதமர் நரேந்திர மோடி என்பதுதான் இன்னைக்கு முக்கியமே தவிர இதெல்லாம் அப்புறம். அதுக்கு சப்போர்ட் பண்றது அந்த அரசியல். இந்த அரசியல் எதுக்கு? நம்ம பண்பாட்டை காப்பாற்றுறது. இந்த அரசியல் எதுக்கு? நம்ம தேசத்தை தூக்கி நிறுத்துறது தான். இந்த அரசியல் எதுக்கு? உலகத்துல இந்தியா என்பதற்கான பிராண்ட் வேல்யூ கூட்டுறது தான் இந்த அரசியல். அதை நாம செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எனக்கு அப்புறம் 2 முக்கியமான தலைவர்கள் இங்க பேச இருக்கிறாங்க. நீங்க அமைதியா இருந்து கேட்கணும். இந்த புத்தகங்களையும் வாங்கிட்டு போகணும். இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு வேண்டுகோள், இன்னைக்கு நீங்க இந்த புத்தகம் வாங்கிக்கங்க. படிச்சு முடிச்சுட்டு 10 வருஷம் கழிச்சு நான் 100 பேருக்கு இந்த மாதிரி நோட்டு புத்தகம் வாங்கி தருவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து எப்பயுமே வாங்கிட்டு இருக்கிறவன் இந்தியன் கிடையாது. இன்னைக்கு ஏதோ திராவிட ஆட்சி 70 வருஷம் ஆண்டு கூட நம்ம என்ன ஏழ்மையில இருக்கோம். ஒரு உதவி தேவைப்படும். சமுதாயத்துல பெரிய நிறுவனங்கள் இருந்து கட்சியில் இருந்து நமக்கு உதவி தேவைப்படுது. ஆனால் இந்த உதவியை நான் பெற்றுக்கொள்ள என்பது மாத்திரமல்ல, இதை போல நான் 100 பேருக்கு திரும்ப செய்வேன் அப்படிங்கிற உறுதிமொழியும் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். பாரத் மாதா கி.